செங்கோட்டையனின் இன்றைய பேச்சுக்கு சசிகலா வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து செங்கோட்டையன் பேசிய நிலையில் சசிகலா அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சசிகலா தரப்புல குணசேகரன்? இன்று காலை அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது சசிகலா அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்ற தலைப்பில் இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக 100 ஆண்டானாலும் யாராலும் அழிக்க முடியாத ஒரு இயக்கம், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுக எந்த சக்தியாலும் அழிக்க முடியாத ஒரு இயக்கம் என்பதை அதிமுகவினுடைய மூத்த முன்னோடியும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களில் செங்கோட்டையன் அவர் உடனிருந்தவர். அது மட்டுமல்லாமல் தன் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்னையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என செங்கோட்டையனின் கருத்து இன்று ஒவ்வொரு தொண்டர்களினுடைய கருத்து எனவும் தமிழக மக்களினுடைய கருத்தாகவும் அதை தான் நான் வலியுறுத்துகிறேன் எனவும் சசிகலா குறிப்பிட்டிருக்கிறார். செங்கோட்டையனை போன்று உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக போன்ற எந்த கட்சியாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்பது போன்ற அறிக்கையினையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் சசிகலா இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக முக்கியமாக பார்க்கும் பொழுது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறேன் என சசிகலா இதில் குறிப்பிட்டிருக்கிறார். செங்கோட்டையினுடைய கருத்தை நான் வலியுறுத்துகிறேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என கடந்த வாரமும் சசிகலா அறிக்கை வெளியிட்டிருந்தார். சசிகலா அறிக்கை வெளியிட்டிருந்த ஒரு 4 நாட்களில் தான் செங்கோட்டையன் இது போன்ற ஒரு தகவலினை, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச இருக்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சசிகலா மீண்டும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தற்பொழுது இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன்.